கமலஹாசன் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாரா? இப்ப ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல சென்னை ஏர்போர்ட்ல, சார் ரஜினி படத்துக்கு புதியவருக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு. சோ கதை தான் முக்கியம், கதை நல்லா இருந்தா புதியவருக்கும் வாய்ப்பு கிடைக்கும்னு சொன்னார்ல. இதேதான் இந்த ஒரு கேள்வி ஒரு பேட்டியில கேட்டாங்க. என்னன்னா, கமலஹாசன் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாரா அப்படின்னு கேட்டாங்க. ஏங்க, ஏராளமான புதியவர்களுக்கு நான் வாய்ப்பு கொடுத்திருக்கேன்னு. பாரதி ராஜா, பாலு மகேந்திரா, சுரேஷ் கிருஷ்ணா, ஏன் மணிரத்னமே படம் என்ன வச்சு எடுக்க வேண்டியது? நான் கால் ஷீட் கொடுக்கலங்கிற கோவத்துலதான் போய் கன்னட படம் எடுத்தாரு. ஏன்னா அப்ப நான் பயங்கர பிஸியா இருந்தேன். பார்த்திபன் புதிய பாதை படத்தை எடுக்கிறதுக்கு என்கிட்ட தான் கதை சொன்னாரு. சங்கர் ஜென்டில்மேன் படத்துடைய கதையை என்கிட்ட தான் சொன்னாரு. இந்த மாதிரி ஏராளமான புதியவர்களுக்கு நான் வாய்ப்பு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அதுல மிக முக்கியமா சுரேஷ் கிருஷ்ணா. என்ன காரணம்னா, சுரேஷ் கிருஷ்ணா ஏக் துஜே கேலியே படத்துல ஹிந்தி தமிழ் ரெண்டும் தெரிஞ்ச ஒரு அசிஸ்டண்டாக கே பாலச்சந்தர்கிட்ட ஜாயின் பண்ணாரு. ஏன்னா பாலச்சந்தருக்கு ஹிந்தி தெரியாது, அவருக்கு ஹிந்தியும் தெரியும் தமிழும் தெரியும் நம்ம சுரேஷ் கிருஷ்ணாக்கு. ஸோ அவர் டிரான்ஸ்லேஷனுக்காக வச்சிருந்தாங்க. அப்படி ஆரம்பிச்சு அவர் பாலச்சந்தரோட அசோசியேட் டைரக்டர் ஆகிற அளவுக்கு 81 ஆரம்பிச்சு அவர் புன்னகை மன்னன் வரை ஒர்க் பண்ணியிருக்காரு. 6 வருடங்கள் பாலச்சந்தர்கிட்ட வேலை பார்த்திருக்காரு. ஆனா பாலச்சந்தர் அவரை டைரக்டர் ஆக்கணும்னு யோசிக்கவே இல்லை. இத்தனைக்கும் பாலச்சந்தருக்கு சொந்தமா கவிதாலயாங்கிற கம்பெனி இருக்கு. அவர் நினைச்சா அவரை டைரக்டர் ஆக்கியிருக்கலாம். ஆனால் அவருடைய திறமை அறிஞ்சு சுரேஷ் கிருஷ்ணாவை கூப்பிட்டு, சுரேஷ் நான் ஒரு படம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, நீங்க தான் அதை டைரக்ட் பண்ணணும். சார் யார் சார் ஹீரோ அப்படின்னோடனே, நான் தான் ஹீரோன்னு. ப்ரொடியூசர் கமலஹாசன், ராஜ்கமல், ஹீரோ கமலஹாசன் அவர் மிரண்டு போயிட்டாராம். அவர் அதுக்கு ரெடியாவே இல்லையா. என்ன சார் நான் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா, நீங்க ரெடி ஆயிட்டீங்க சுரேஷ், உங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பாலச்சந்தர் பார்க்காத ஒரு விஷயத்த கமல் பார்த்து அவரை டைரக்டர் ஆக்கி, அந்த படம் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் இந்திரன் சந்திரன் அந்த படமும் சேர்ந்து பண்ணாரு. அப்புறம் அவர் தெலுங்கு படம் வெங்கடேஷ் ரேவதியை வச்சு பண்ணாரு, அதை ஹிந்தியில சல்மான் கானை வச்சு பண்ணாரு. அந்த அனுபவங்கள் மூலமா தான் அண்ணாமலை படம் அவருக்கு கிடைச்சது. ஸோ அண்ணாமலை படம் கமல் டைரக்டர் ஆக்குன அந்த நம்முடைய சுரேஷ் கிருஷ்ணாவை வச்சு தான் இவர் பண்ணியிருக்காரு, பாலச்சந்தர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு குருநாதரே நினைக்காத பொழுது ஒரு சிஷ்யன் அந்த ஆற்றலை கண்டுபிடிச்சு பயன்படுத்தி அவரை டைரக்டர் ஆக்டர் பாருங்க. அந்த மாதிரி ஏராளமான புதியவர்களுக்கு கமல் வாய்ப்பு கொடுத்திருக்காரு. திரு அப்படிங்கிற கேமராமேன், PC ஸ்ரீராமோட அசிஸ்டன்ட், அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. நம்மவர் மகேஷுக்கு மியூசிக் டைரக்டரா வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி நான் ஏராளமா அடுக்கிக்கிட்டே போவேன்.